குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தசம்சி குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன். மேச ராசிக்கு குரு பகவான் வக்கர பயிற்சி பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எப்போ பயிற்சி ஆகிறனா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 9/10/2024 முதல் 4/2/2025 வரைக்கும் 118 நாட்களுக்கு குரு பகவான் வக்கரமாகிறார். அப்போது அந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரர் எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிற காலகட்டத்தில் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமாகுது. அப்போ உங்கள் நட்சத்திரத்திலேயே பின்னோக்கி திரும்பி வரக்கூடிய காலகட்டமாக இந்த 118 நாட்கள் இருக்க போகுது. அப்போ இந்த நாட்களில் மேச ராசியில் நமக்கு 2ஆம் இடத்துலேயே குரு பகவான் இருக்கிறதுனால வருமானம் மேலும் மேலும் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது. பார்த்தீங்க, கொடுத்த கடன் ஏதாவது இது வரைக்கும் ரொம்ப நாளாக கொடுக்கவே முடியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. வருமானம் பெருசாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், கடந்த காலகட்டங்களில் நிறைய சிரமத்தை மட்டுமே மேச ராசிக்காரர் அனுபவிச்சிருப்பீங்க. எத்தனை நண்பர்கள் மூலிமா ஒரு ஏமாற்றம், தொழில் சரியாக நடத்த முடியல, மனைவி மூலிமா ஒரு ஏமாற்றம், எல்லாமே ஒரு ஏமாற்றத்தை மட்டுமே கடந்த காலகட்டங்கள் செஞ்சுருப்பீங்க. ஏன்னா நம்ம 2ல் குரு இருந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்ங்கிற எண்ணத்தோடு இருந்திருப்பீங்க. அது பாருங்கள், அந்த குரு பகவான் அங்கே 2ஆம் இடத்துல இருந்து வக்ர நிலையை பெறும்போது தான் அது சுப பலனாக கொடுக்க போகுது. அது சுப பலன் அப்படின்னா மேச ராசிக்கு மிக சிறந்த. ஏன்னா கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கல்யாணம் அப்படிங்கிறது சீக்கிரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 118 நாட்கள் இருக்குது. அப்போ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக பார்க்குறாங்க, 3 வருஷமாக திருமணம் செய்யணும்னு எண்ணமே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை யாரும் செட் ஆகலை, பொண்ணு யாரும் செட் ஆகலை அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடையே வாழ்றதுக்கான காலகட்டமாக இருந்தாலும் கூட இந்த குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகும்போது 100% நல்ல பலன் கொடுக்க போகுது. பாருங்க, உங்களுக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட இந்த 118 நாட்களுக்கு கணவன் இவங்க தான், மனைவி இவங்க தான் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இது பாருங்கள், இந்த கல்யாணம் ஆயிடுச்சுங்க, நம்ம சேர்ந்து வாழுங்கிற எண்ணம் இருக்குது, ஒரு சின்ன சண்டை அதுக்கு ரொம்ப பெருசாகி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் போய் பேசிங்கன்னா 100% கணவன் மனைவி கூட சண்டை சக்கரம் இல்லாமல் சேர்ந்து வாழக்கூடிய தன்மையாக இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இல்லை கல்யாணம் தான் ஆயிடுச்சு, நம்ம அடுத்த திருமணத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு சின்ன சண்டை அது பெரிய சண்டையாக பிரிவினை நோக்கி போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அடுத்த தாரம் அப்படிங்கிறது ஈஸியாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பகவான் வக்ரமாகி உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அது 100% நல்ல பலனாக கொடுக்க போகுது. அதனால் இந்த 2வது திருமணம் செஞ்சாலும் கூட இந்த காலகட்டம் குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகும்போது இந்த அடுத்த முடிவு எடுத்தீங்கன்னா அது நல்ல சிறப்பான நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்கள், இது வரைக்கும் தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா இந்த மேச ராசி தான். அந்த மேச ராசிக்காரில் நேர்மையாக நியாயமாக செயல்படக்கூடிய ராசியாக இருக்குது. ஏன்னா அங்கே சூரிய பகவான் உச்சமாக இருக்கிற பார்த்தீங்களா, அங்கே சூரியன் உச்சமாக இருந்தாலே அது நீதி நேர்மை நியாயமாக செயல்படக்கூடிய ராசியாக இருக்குது. யாருக்குமே துரோகம் செய்யக்கூடிய அது எண்ணம் அப்படின்னா இந்த மேச ராசிக்காரர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தொழில் செய்யணும். ஏன்னா இதில் சனி பகவான் வேறு வக்கரத்தில் இருக்கிறதுனால தொழில் செய்ய ஆர்வமும் எண்ணமும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் தோணும். பாருங்க, சுபகிரகம் அப்படின்னா குரு பகவான் வக்கரமாக்குறாரு. ஆல்ரெடி சனி பகவான் வக்கரமாக்கல, எதையாவது தொழில் செஞ்சு டெவலப் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ தொழில் செய்யணும்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடிய தொழில் மாற்றம், இடம் மாற்றம், வேலை மாற்றம், குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈஸியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்திங்க. பாருங்க, வெளிநாட்டில் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னாலும் கூட நல்லபடியாக போகிறக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல வக்ரமாகிறாரு. அந்த வக்ரம் ஆகும்போது உங்களுக்கு ராகுவான் 12ஆம் இடத்துல இருந்தால் 100% வெளிநாடு போகிற யோகம் உங்களுக்கு 100% தேடிக்கூடிய வரும். 5 வருஷமாக 3 வருஷமாக 7 வருஷமாக முயற்சி பண்ணாலும் கூட இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ரமாகும் போது அவங்களுக்கு வருமானம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது வருமானத்தோடு வெளிநாடு போய் ஏதாவது தொழில் செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் சரி நல்லபடியாக வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. பாருங்கள், இது குழந்தை சார்ந்த விஷயத்தில் 3 வருஷமாக குழந்தை சார்ந்த விஷயம் நமக்கு எந்த ஒரு பலனுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு குரு பகவான் அங்கே வக்கர நிலையை பார்த்து 5ஆம் இடத்தை பார்க்க போவார் உங்களுக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் 100% குழந்தை சார்ந்த விஷயத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி 100% உங்களுக்கு அது சந்தோஷமான பலன் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
குழந்தை சார்ந்த விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயம். இதில் பூர்வ புண்ணிய சார்ந்த விஷயம் ஏதாவது அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அது பூர்வீக இடத்துல இதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் எனக்கு சொத்து பத்தே வரல, இருக்கிறது பூர்வீகம் கொஞ்சம் தான், அது எப்போ வரும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருந்தாலும் கூட இந்த குரு பகவான் வக்கரமானத்தில் போய் நீங்கள் கம்பல்சரி கேட்கும்போது கம்பல்சரி உங்களுக்கு பூர்வீக சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பாருங்கள், தெய்வ வழிபாடே பண்ணலை அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது 5ஆம் பார்வையை பார்க்கும்போது 100% வக்கரமாகும் போது நல்ல பலன் கொடுப்பாரு. 5 வருஷமா 3 வருஷமா குலதெய்வ கோயில் போக முடியலனாலும் கூட இந்த காலகட்டத்தில் போய் வழிபட்டீங்கன்னா கம்பல்சரி நல்ல பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பகவான் வக்ரத்தில் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலியமாக நிறைய ஏமாற்றத்தை செஞ்சிருப்பீங்க. பாருங்க, ஏன்னா ஒரு தொழில் செய்யறதுக்காக ஒரு நண்பர்கள் மூலியம் ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க. அந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் உதவி இருக்காது. அவர் பணம் கொடுத்தாரு, அது எப்போ வருவோம் திரும்பி தெரியல, எப்படா வரும்னு ஒரு எண்ணத்திலேயே இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வாக்குஸ்தானத்திலேயே வருமான ஸ்தானத்திலேயே உங்களுக்கு குரு பகவான் வக்ரமாகும் போது கொடுத்த பணமெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதில் இந்த காலத்தில் இது வரைக்கும் வரவே இல்லைன்னா இந்த 118 நாட்களை கேட்டீங்கன்னா கம்பல்சரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இது பாருங்க, இந்த குரு பகவான் வக்ரமாகும் போது தான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வக்ரமாகும் போது நிறைய சுப பலன் நடக்க போகுது. பாருங்களா, அந்த சுப பலன் பார்த்தீங்கன்னா நீ என்னெல்லாம் வாழ நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் வாழ நினைக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் வாழ நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு குரு பகவான் வக்ரத்தில் கொடுக்க போறாரு. பாருங்க, நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காரு, வீடு, பங்களா, பெரிய இடமா வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அப்போ இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துலேயே வக்ரமாகும் போது அது மிருக சீரிஸ் நட்சத்திரத்திலே வக்ரமாகறாரு. அப்போ இது வரைக்கும் இடம் வாங்காமல் இருந்தீங்கன்னா 100% இடம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, 5 வருஷமாச்சுங்க, 10 வருஷமாச்சுங்க, வாடகை வீடு மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட இந்த குரு பகவான் அங்கே வக்ரமாகும் போது உங்களுக்கு சொந்த வீடு அமையறக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது, சொந்த தொழில் அமையறக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்திக்க அந்த குரு வக்ர பயிற்சியை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருங்க லவ்வர்ஸ்குள்ள சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள், 3வது நபர்களால் சண்டை வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது அதை நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா தேவையில்லாத நண்பர்கள் சேர்க்கை இல்லாமல் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அம்மாவோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் கவனம் செலுத்துறது மிக சிறப்பான அமைப்பு. அப்போ பாருங்க, அங்கே அம்மாவோட நிலையில் உடல்நிலை கவனம் செலுத்தினீங்கன்னா சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரக்கூடிய சில அவங்களுக்காக அதிகமாக காசு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்து பார்த்துக்கங்க. அது மட்டும் அப்பாவோட உடல்நிலையை கொஞ்சம் கவனப்படுத்துங்க. இப்போ 6ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பவன் இருக்கிறதுனால வண்டி, வீடு, வாகனத்தில் நீங்கள் கவனமாக இல்லைன்னா நீங்கள் வந்து நைட் ட்ராவல் பண்ணுறது தடுத்துட்டிங்கன்னா மட்டும் உங்களுக்கு போகுது. பாருங்கள், உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது சன்னமாக குறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பவன் வக்ரமாகி 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கம்பல்சரி கடன் இது வரைக்கும் ரொம்ப நாளாக இருந்தாலும் கூட இந்த குறுகிய காலகட்டத்திலையும் கூட 118 நாட்களுக்குள்ள ஏதாவது திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது, திடீர் பண வரவு கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட்டு நீங்கள் டக்குன்னு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு 100% சிறப்பான யோகமாக இந்த குரு பகவான் வக்ர நிலையில நீங்க அடைய போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 100% நீங்க நினைச்ச மாதிரி வாழக்கூடிய லைஃப் அப்படிங்கிறது இந்த குரு பகவான் வக்ர நிலையில கொடுக்க போறாரு. ஏன்னா சுபகிரகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானே இருக்கிறாரு. அது 2ஆம் இடத்துல பின்னோக்கி வரும்போது நீங்க கவனமா இருக்கணும். உங்க ஜாதகத்துல குரு பகவான் வக்ரமா இருக்கிறாரு என்ன ஏது பார்த்துட்டு இருந்தா 3, 6, 8, 12 குரு பகவான் வக்ரமா இருந்தாரு அப்படின்னா நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்துட்டீங்கன்னா சரி. அதுல நீங்க ஜாதகத்திலையும் வக்ரமா இருந்து இப்ப கோச்சாரத்திலையும் வக்ரமா இருக்கும் பொழுது நீங்க எதில் விஷயத்துல கவனமா இருக்கணும்னா நண்பர்கள்ட்ட கவனமாக இருக்கணும், வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானத்திலே குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் பெருசாக இருக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயார் உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்பா தந்தையோட உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். பாருங்கள், உங்கள் ஜாதத்தில் குரு பகவான் வக்ரமாக இருந்தால் மட்டும்தான் கவனமாக இருக்கணும் இல்லையா? இல்லை உங்கள் ஜாதத்தில் குரு பகவான் வக்ரமாக இல்லைன்னா இதெல்லாம் பயப்பட தேவையே இல்லை. அது மிக மிக சிறப்பான யோகமாக உங்களுக்கு மேச ராசிக்கு கொடுக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இது பாருங்கள், இது கோச்சார பலன் மட்டும்தான். இது உங்கள் ஜாதத்தில் குரு பகவான் வக்ரமாக்குறாரா, குரு பகவான் வந்து திசா போகுதா, இல்லை குரு பகவான் அந்தரம் தான் போகுதா, இல்லை குரு புத்தி தான் போகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எல்லா விவரத்தையும் டீட்டெயிலாக சொல்லக்கூடிய தன்மை இருக்க போகுது. சரிங்களா? உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன். நன்றி, வணக்கம்.